சின்னதாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படின்னு எதிரிங்க இருப்பாங்களே. ஸோ நீங்கள் அந்த எதிரியை வந்து நம்ம போய் டைரெக்டாக சண்டைலாம் போட முடியாது. மறைமுக எதிரிங்க இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பிளாக் மேஜிக் சில விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் தற்காத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம்மன் கிட்டே போகும்போது அந்த அம்மா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. காணிக்கை செலுத்திருக்காங்க வைர வாள். ஸோ அப்படின்போது அது தொடர்ச்சியாக வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா, இப்போ நம்ம விஜய் சார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அம்மனை போய் சரண் நினைச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட விஷயமா தான் சரி, அந்த அம்மா வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை வந்து நம்ம அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், முக்கிய பிரமுகர்களாகட்டும் எல்லாமே போயிட்டு வழிபடுறது காரணம் இதுதான். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த சாமி பக்திலாம் இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் ரீசெண்ட் டைம் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபடுறாரு. அப்படி வழிபடுற ஒரு கோவிலில் தான் இந்த ஒரு கோவிலும் வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்க அம்மனுக்கு அப்படி என்ன சார் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா? அந்த எந்திரமாகட்டும், அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் சொன்ன லிங்க ரூபமாக இருப்பாங்க. அந்த லிங்க ரூபத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை. இப்போ விஜய் அவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா அவர் ஒரு பிளாக் கலரில் பொட்டு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன? அது வந்து அரகஜா பொட்டுன்னு வாங்குமா, எடுத்தோன்னே கடையில் வைக்கிறாங்க, வாங்கி நெத்தியில் வச்சுட்டோன்னா அது முடிஞ்சு போச்சு கதை. ஒரு சொல்ல போனால் நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்களே, நம்ம வந்து பேர் குறிப்பிடணும்ல, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க நினச்சிருந்தோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி கேஸில் நிறைய பேர் மாட்டினால. சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, அரசியலுக்கு வரும்போது சரி, அந்த பிளாக் கலர் பொட்டு மட்டும் எல்லாருக்கானே உறுத்துற மாதிரியே இருக்கு. அதுக்கு முன்னாடி வச்சிருப்பாரு, நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ சிஎம் ஆகிட்டப்போ அந்த லைம் லைட்டில் தெரியும் போது அவர் மூஞ்ச பேச பண்ண பார்க்கும்போது அந்த பொட்டு மட்டும் தனியாக தெரியுது. சிஎம் விஜய் அவர்கள் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று தான் இப்போ சிஎம் ஆயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது ரிவர்ஸ் ஆகாது சார்? அது திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்படின்னும் போது நவம்பர் மேலே போட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சித்தர் அருள் மணிவண்ணன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து இப்போது ரீசண்டாக கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தார் சார். அவர் மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த அரசியலில் இருக்க நிறைய பேர் வந்து அங்கே தான் போய் வேண்டிக்கிறாங்க. ஸோ எதனால சார் அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இது மாதிரி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு போகிறது? நல்ல கேள்வி கேட்டீங்க. கொல்லூர் மூகாம்பிகைன்னு சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது அது சக்தி பீடம் கொல்லூர் மூகாம்பிகை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் இருக்குது. இப்போ அரசியல் சின்னதாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படின்னு எதிரிங்க இருப்பாங்களே. ஸோ நீங்கள் அந்த எதிரியை வந்து நம்ம போய் டைரெக்டாக சண்டைலாம் போட முடியாது. மறைமுக எதிரிங்க இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பிளாக் மேஜிக் சில விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் தற்காத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம்மன் கிட்டே போகும்போது அந்த அம்மா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரை வந்து அங்கே எந்திரம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. நம்ம கொல்லூர் மூகாம்பிகை பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா பாட்டு சார் பாடியிருப்பார், ஜனனி ஜனனி பாட்டில். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட ஃபுல் லிஸ்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. சொர்ண ரேகைன்னு இருக்கும். அந்த அம்மனோட நீங்கள் என்னென்னா அங்கே லிங்கம் இருக்கும். டெய்லி நைட்டில் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு போட்டு போயிருப்பாங்க அந்த லிங்கத்தில். அந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட ரேகை இருக்கும். அதுதான் சொர்ண ரேகைன்னுவாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா வைரவாலே வந்து அம்மனுக்கு வந்து காணிக்கை செலுத்துறாங்க. பரிசுன்னு சொல்லக்கூடாது, தப்பு, காணிக்கை செலுத்திருக்காங்க வைரவாள். ஸோ அப்படின்போது அது தொடர்ச்சியாக வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா, இப்போ நம்ம விஜய் சார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாள் எதை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போருக்கு போகிறோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு கேடையும் இருக்கும், இன்னொன்று நம்ம தற்காலத்துக்கு வாள் இருக்கும். ஸோ ஆயுதம். ஸோ எதிரிகளை வந்து நம்ம மறைமுக எதிரிகளாகட்டும் இல்லை நேர்முக எதிரியாகட்டும், அந்த எதிரியை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலம் வேணும்ல. அதுக்கான விஷயம் தான் போயிட்டு எல்லாமே கொல்லூர் மூகாம்பிகை போய் வழிபடுறாங்க. இன்னும் நாங்கள் குறிப்பாக சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பிளாக் மேஜிக் ஆகட்டும், இன்னொன்று உடல்நிலையான பிரச்சனைகளாகட்டும், நீங்கள் அந்த கொல்லூர் மூகாம்பிகை அந்த மண்ணை மிதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற அந்த குங்கும பிரசாதமாகட்டும், அந்த தீர்த்தமாகட்டும், அது அவ்வளோ மகிமையான விசேஷமான ஒரு விஷயம். அங்கே இன்னொரு பிரத்யேகமாக சொல்லணுங்களேன், நீங்கள் அந்த அம்மனை போய் சரண் நினைச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட விஷயமா தான் சரி, அந்த அம்மா வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை வந்து நம்ம அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், முக்கிய பிரமுகர்களாகட்டும் எல்லாமே போயிட்டு வழிபடுறது காரணம் இதுதான். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த சாமி பக்திலாம் இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் ரீசெண்ட் டைம் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபடுறாரு. அப்படி வழிபடுற ஒரு கோவிலில் தான் இந்த ஒரு கோவிலும் வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்க அம்மனுக்கு அப்படி என்ன சார் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா? ஆமாம்மா, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதிசங்கர் இருக்கார்ல,
அவர் அந்த அம்மாவை வந்து சாந்தப்படுத்தி அங்கே ஸ்ரீசக்கர எந்திரம் வந்து அங்கே ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அந்த எந்திரம் ஆகட்டும், அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் சொன்ன லிங்க ரூபமாக இருப்பாங்க. அந்த லிங்க ரூபத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை. இப்போ அவ்வளோ சாதாரணமாக வந்து நீங்கள் போய் பார்த்துட முடியாது. இப்போ அந்த அம்மா நினச்சா தான் நம்ம போய் அந்த கோவிலுக்கு போக முடியும். நம்ம கையில் காசு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், வண்டி கூட இருக்கட்டும், எவ்வளோ ஸ்பெசிலிட்டி இருந்தாலுமே நம்ம போகணும்னு நினச்சா போக முடியாது. அவங்க கூப்பிட்டா தான். அதாவது அழகாக சொல்லியிருப்பாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவோட ஆசை இருந்தால் மட்டும் தான் போய் வணங்க முடியும். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, ஏன் அந்த கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா சக்தின்றீங்க. அது சக்தி பீடம் முன்னாடியே சொன்னல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ண அந்த எந்திரம் இருக்குல்ல, அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் அது. அது வந்து நம்ம போயிட்டு வந்து இது இவ்வளோதான் சக்தி அப்படின்னு நம்ம அளவிட முடியாது. அது வந்து ஒரு அளப்பரியது. இந்த ஒரு அட்டாமிக் எனர்ஜி இருக்கலாம், அது எவ்வளோ பவர் அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் அங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்கு ஆதிசங்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்து மதத்துக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சார மதம்னு சொல்லி விஷயத்த பிரித்து கொடுத்துருக்காரு, மொத்தம் 6 சமயங்களா. ஸோ அப்படின்னும் போது ஆதிசங்கரே அந்த இடத்துல போய் பிரதிஷ்டை பண்ணும் போது அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், எதிரியை தொல்லைங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல் போது தெரியும், அதனால சொல்ல வேண்டாம். அதனால் அந்த எதிரியை தொல்லைங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த பெரிய ஆளுங்கள்லாம் இந்த ரீசனுக்காக போகிறாங்க. இப்போ நார்மலான பீப்புளெலாம் இதுக்காக அந்த கோவிலுக்கு போகிறாங்கன்னா அது எந்த மாதிரி இருக்கும்? நான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ நார்மல் மனுஷன் உடல்நிலை சரியில்லை, பொருளாதாரம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, மறைமுக எதிரிங்க இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன பிரச்சனை, அவங்க சிலர் நினச்சிருப்பாங்க ஏதாவது பிளாக் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்கும் தெரியல, வீட்டில் மாற்றி மாற்றி பிரச்சனை வருது. ஸோ அப்படின்னும் போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனசு அமைதியாகும். ரெண்டாவது அந்த பிரச்சனை தீருவாங்க. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் சிலது இருக்கும். நீங்கள் அங்கே போய் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அந்த கோயிலுக்கு போகும்போது. ரெண்டாவது கோயில் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்குது. ஸோ மலையில் இருக்க கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும், நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அங்கே சுற்றி காடுகள், மலை நிறைஞ்ச ஒரு பகுதி, பச்சை பசங்க இயற்கையான இடம், மனசு ஒரு அமைதியாக இருக்கும். நீங்கள் என்னதான் இங்கே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருப்பீங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு, மலை, அந்த நேச்சுரல் சீனரிஸை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். அடுத்து அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது அவ்வளோ சூப்பரான விஷயமா இருக்கும். அது இப்போ அந்த மூகாம்பிகை கோயிலில் ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ எந்திரன்று பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எந்திரங்கள் இருக்குது. ஸோ ஒரு எந்திரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய சக்தி பீடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் வந்து கைப்பட வந்து எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எந்திர பிரதிஷ்டையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு வந்து மந்திரம் இருக்கும். அந்த மந்திரம் சொல்லி உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த எந்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பவர் அட்டாமிக், நான் சொன்னல ஒரு பவர் எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். நீங்கள் அங்கே போகும்போது கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவை நம்ம ஃபீல் பண்ணலாம், அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். இது எப்படி நம்ம இங்கேருந்து சொல்லி இது இவ்வளோ பவராக இருக்கும் அவ்வளோ பவராக இருக்கும் சொல்கிறத விட அங்கே போகும்போது அந்த மனசு இருக்குல்ல, அப்பா இந்த இடத்துக்கு போனோம், ஒரு நிம்மதியாக கிடைச்சிது, மன அமைதி இருந்தது சொல்லுவோம்ல, அந்த மன அமைதிக்கான ஒரு விஷயம் அங்கே கிடைக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சின்ன பூஜை முறையெல்லாம் இருக்குது, தியானங்கள் இருக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போதும் சரி, மெடிடேட் பண்ணும்போதும் சரி, அந்த எந்திரத்தோட நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணர முடியும். அதை வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையில் வந்து இந்த எந்திரத்துக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது அவரு பண்ணது. ஸோ அப்படின் போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லான எந்திரம். அதுவும் 1000 ஆண்டுகள் முன்னாடி, அந்த 1000 ஆண்டுகள் அந்த கணக்கே இல்லை, வருஷம் 1000 ஆண்டுகள் முன்னாடி பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்படின் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது மந்திரம் சொல்லி 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 உருவேற்றி அங்கே வரவங்க பூஜை பண்ணி அந்த ப்ரேயர்ஸும் அந்த அம்மாவோட சக்தியும் சரி, இந்த இறைவனோட அருளும் சரி, ஆதிசங்கரோட ஆசீர்வாதம் சரி, அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் அது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அங்கே படையெடுத்து போகிறாங்க இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கோசம் தான். பொதுமக்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த குடும்ப பிரச்சனைகளாகட்டும், பொருளாதார பிரச்சனை ஆகட்டும், உடல்நல பிரச்சனை ஆகட்டும், பசங்க படிப்பாகட்டும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கணவன் மணி பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போகும்போது நிவர்த்தி ஆகுமா. இப்போ என்னன்னா மூகாம்பிகை கோயில் வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அது மாதிரி கோயில்கள் இருக்கா? சக்தி நிறைய இருக்குமா. இப்போ நீங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகையும் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி காமாட்சி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மீனாட்சி கோவில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்காளம்மன் கோயில் இருக்குல்ல, மேல்மலை அங்காளம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி பீடத்தில் வரும். அது ஏன்னா அந்த அம்மன் கோயில்னு அந்த இது பண்ணி சிறுதெய்வத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குற்றாலநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் சக்தி பீடம் தான். நம்ம சென்னை மாங்காடு இருக்குல்ல, அதுவும் சக்தி பீடம் தான். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்தி பீடங்கள் இருக்குமா. அதை தாண்டி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தம் சக்தி பீடங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சக்தி பீடங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேவியோட அம்சமாக நிறைய சக்தி பீடங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல, அதை தாண்டி இன்னும் நிறைய சக்தி பீடங்கள் இருக்குது.
அந்த சக்தி பீடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றல் நிறைய இருக்கும். இப்போ நம்ம வைணவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திவ்ய தரிசனி சொல்கிறோம், சைவத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்கிறோம். அந்த மாதிரி அம்மனோட வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சக்தி பீடங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே. இப்போ விஜய் அவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா அவர் ஒரு பிளாக் கலரில் பொட்டு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன? அது வந்து அரகஜா பொட்டுன்னு வாங்கம்மா. ஓகேவா, நான் இதை பற்றி சொல்லானே இருந்தேன். இந்த அரகஜா பார்த்தீங்கன்னா வந்து புனுகு, கஸ்தூரி, இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கிறது அது, சரிங்களா? கோரோஜனை அந்த மாதிரி இது எல்லாருக்கும் செட் ஆகாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சீசனில் கருங்காலி மாலைன்னு இருந்தா, கருங்காலி மாலை போட்டால் நீங்கள் பணக்காராயிடலாம், கருங்காலி மாலை போட்டால் நீங்கள் வந்து கோடீஸ்வராயிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மாலை போட்டவங்களாம் ஆளை காணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை எல்லாருக்கும் செட் ஆகாது. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை கொடுத்து விட்றோம். நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் காட்டி விட்டுரும் அந்த கருங்காலி மாலை யூஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி தான் இந்த அரகஜா, அது வந்து ஒரு வசியத்துக்கான சில விஷயங்கள். அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அது சில ராசி இருக்குது, சில நட்சத்திரம் இருக்குது, அதுக்குன்னு சில வழிமுறைகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்குது இந்த அரகஜை யூஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. எடுத்தோன்னே கடையில் வைக்கிறாங்க, வாங்கி நெத்தியில் வச்சுட்டோன்னா அது முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா இப்போ ஒரு சொல்ல போனால் நிறைய திரைப்பிரபங்கள் இருக்காங்களே, நம்ம வந்து பேர் குறிப்பிடுவோம்ல, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க நினச்சிருந்தோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் இப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி கேஸில் நிறைய பேர் மாட்டினால, ஒருத்தர் லைனில் வந்தாங்களே, எல்லாம் கருங்காலி மாலை போட்டவங்க தான். ஸோ அதே மாதிரி அரகஜாவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகாது. ஏன்னா அது குறிப்பிட்ட ராசி நட்சத்திரங்கள் மட்டும் தான் செட் ஆகும். அதுக்குன்னு சில பூஜை முறைகள் இருக்குது, மந்திர ஜபங்கள் இருக்குது. அதை சொல்லி உருவேற்றி அதை வைக்கும் போது தான் அது செட் ஆகும். நம்ம பாட்டுன்னு வைக்கிறாங்க, எல்லாரும் வாங்கி வச்சுட்டேன்னு நெத்தியில் கரும்பு கலரில் வச்சுட்டு போனாங்களேன், முடிஞ்சு போச்சு சோழி. அதுதான் அவரு அரசியலுக்கு இதான் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, அரசியலுக்கு வரும்போது சரி, அந்த பிளாக் கலர் போட்டு மட்டும் எல்லாருக்கானே உறுத்துற மாதிரியே இருக்கு. என்ன இது புதுசா இருக்கு? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அது மாதிரிலாம் வச்சது கிடையாது. இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதை வைக்கிறப்போ என்ன இது ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி இருக்கு. இல்ல, ஏன் நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி வச்சிருப்பாரு, நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ சிஎம் ஆயிட்டப்போ அந்த லைம் லைட்ல தெரியும் போது அவர் மூஞ்ச பேச பண்ண பார்க்கும்போது அந்த பொட்டு மட்டும் தனியாக தெரியுது. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் முடியல வச்சிருக்கலாம், உச்ச முடியல, இல்லை அந்த மையா இங்கே தடவி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் நெத்தி போட்டு வச்சிருக்காரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்னிய சக்கரம். இந்த இடத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஆக்னிய சக்கரம் நம்ம உடலோட இயக்கமே மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த குண்டலினி சொல்கிறோம் எல்லாமே இருக்குல்ல, நெத்தி போட்டு தான் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறது. தீட்சை கொடுக்காங்க, நெத்தி போட்டில் கை வச்சு தீட்சை கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வைக்கும் போது பார்த்தா அதை வந்து நம்ம எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இது குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிறான்ற போது அவருக்கு தெரியும். ஏன்னா கூட இருக்கவங்க கைட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா தப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான என்ன விஷயம், இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன முறை இருக்குது, நம்ம கண்ட இடத்துல வச்சுட்டு போக முடியாது. அதுக்குன்னு சில பியூரிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாட்டுன்னு இப்போ சொல்கிறாங்க யூடியூப்பில் கோரோஜனையை அரகஜா மொத்த இந்த சந்தனம் போட்டு அப்போ வந்து புண்ணுக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம வச்சுன்னா அரகஜா ஆகிடும்ட்டு. அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் காலி பண்ணி விட்டுரும். இதுதான் உண்மை. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று தான் இப்போ சிஎம் ஆயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது ரிவர்ஸ் ஆகாதா சார்? கண்டிப்பாம்மா. இப்போது வந்து நீச்சம்னா ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீச்சப்பட்ட கிரகம், அது கூட இன்னொரு உச்சப்பட்ட கிரகம் போய் சேரும் போது நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு. ஸோ அது திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்படின்னும் போது நவம்பர் மேலே போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீச்சம் பங்கம் ஆகிடும்ல, நீச்சபங்க ராஜயோகம் போயிட்டு நீச்ச பங்கமும். ஸோ அப்படின்னும் போது சில பிரச்சனைகள் உருவாகும். அது என்ன ஏதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இப்பயே சொல்கிறோன்னாங்களேன், அது வந்து தப்பாயிடும், கமெண்ட்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பிரபஞ்ச ரகசியம். ஸோ அப்படின்னும் போது நவம்பர் மேல்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கவங்களால பிரச்சனை வரும், மற்ற ஸ்டேட்டு மூலிமா பிரச்சனை வரும், அடுத்த கட்டங்களை போகணும்ல. இன்னும் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணல, 6 months தான் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அது. ஸோ அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்திருக்கலாம். மேபி இதாக கூட ரீசனாக இருக்கலாம். ஏன்னா எதிரிக்க தோலை நீங்கள் இருந்தால் போனால் அவர் வாழை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ கூட இருக்கவங்க பிரச்சனை கொடுக்கலாம், பக்கத்து கட்சிக்காரங்க சரி, இப்போ புதுசாக நிறைய பேர் போய் சேர்றாங்க அவர் கட்சியில். ஸோ அப்படின்னும் போது எங்கேருந்து பிரச்சனை வரும் ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாதுல்ல. ஸோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம் அவருக்கு. அந்த நீச்ச பங்கம் வந்து ராஜயோகமாகி சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அதை காப்பாற்றிக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. நன்றி சார்.